நட்ஸ் லட்டு என்னோடய ஸ்டைலில் பண்ணலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் கீ எடுத்துக்கோங்க. கீ நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா அது கூட பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். கீயில் தான் வறுத்தெடுக்கணும். ஆயில் இந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. கீ நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லா நட்ஸும் அதில் தான் வறுத்தெடுக்க போகிறோம். அது நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா அந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா அதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கடுத்தது பிஸ்தாவும் கேஷ்யூ நட்டும் எடுத்திருக்கேன். அதையும் கீயில் வந்து கோல்டன் ப்ரௌன் ஸ்டேட் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எதுக்காக வந்து இந்த லட்டுனா ஃபார் பேபி, என்னோட ப்ரின்சஸ்க்கு நான் இது தான் வந்து கொடுப்பேன். டெய்லி ஒன்று கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அவங்க சாக்லேட்டே கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாக்லேட் கொடுக்கறது இட்ஸ் நாட் அ குட் ஃபார் ஹெல்த். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லட்டு ஏதாவது வந்து நம்ம வீட்லேயே வந்து பண்ணி கொடுத்தா அது ரொம்ப நம்மளோட குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா வால்நட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வால்நட்லாம் நானே சாப்பிட மாட்டேன், ஆனால் என் பேபி வந்து எப்படி சாப்பிடுவாள். அதனால் இந்த மாதிரி லட்டு இல்லைனா மில்க் ஷேக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுடர் பண்ணும்போது அது கூட நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவள் சாப்பிடுவாள். ஸோ இதையும் வந்து இப்படி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து நான் வந்து இப்போ வந்து என்ன எடுத்துருக்கேன்னா பிளாக் டேட்ஸ் வந்து எடுத்துருக்கேன். சீட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் போட்டிருக்கேன். அதையும் நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஃப்ரை பண்ணி மாதிரி அது மாதிரி எடுத்துக்கலாம் கீழே. அதுக்கடுத்து பிளாக் கிரேப்ஸும் ஒரே ஒரு ஃபிக்கு மட்டும் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கோல்டன் ஷேட் வர வரைக்கும் நம்ம வந்து அதை வறுத்துக்கலாம். வறுத்து அதையும் வந்து பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க, பவுடராக நல்லா அரைச்சிருங்க. அரைச்சது ஏன்னா வந்துட்டு பேபிஸ்க்கு வந்து நல்லா போட்டு மெல்லிட்டு முழுங்க முடியாது, டைஜஸ்ட் ஆகாது. நம்ம நல்லா அரைச்சிட்டோன்னா அவங்க சாக்லேட் எப்படி நல்லா கரைஞ்சி கொடுக்குறோம் அது மாதிரி அவங்க கடிச்சாவே போயிடும். அதுக்கப்புறம் டேட்ஸையும் ஃபிக்கையும் கிரேப்ஸையும் வந்து இது பண்ணிக்கலாம். அது கூடவே நான் கோகோ பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கோகோ பவுடர் எதுக்காகனா அந்த டேஸ்ட் வரும் இல்லையா, அதுக்காக. நான் ஏலக்காவும் அரைச்சி அது கூட சேர்த்துருக்கேன். அது வந்து காட்ட முடியல. அதுக்கப்புறமா லட்டு மாதிரி நம்ம எடுத்தால் பிடிச்சா லட்டு ரெடி. எனக்காக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி